கைஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, ஆடி மாசம்ன்றதுனால நம்ம கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்க போறோம். பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோக்குள்ள வரப்போகுது. இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போறதுக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காம என்னோட இன்ஸ்டா ஐடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நான் saree கட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட saree எப்படி இருக்கு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பொங்கல் வைக்கலாம், ஆரம்பிக்கலாம். மாமா வந்து வெளியே போயிருக்காங்க. நானும் அம்மா தான் இருப்போம் இப்ப வீட்டுல. மாமா வந்த பிறகுதான் கோவிலுக்கு போவோம். அதாவது வருஷம் வருஷம் நான் வந்து கோவில்ல போய் வச்சுதான் ஃப்ரெண்ட்ஸ் பழக்கம். இந்த வாட்டி வந்து அம்மாவாலையும் முடியல அப்படின்னாங்க, வைக்க அங்க போய் முடியலம்மா அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணேன்னா, சரி நம்ம வீட்லயே வச்சுட்டு கோயிலுக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்ட்டு. அதனால இப்ப வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் பொங்கல் செய்யறத. வாங்க வந்து பாருங்க. பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் சட்டியில தான் பொங்கல் செய்ய போறேன். செஞ்சுட்டு நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி கோயிலுக்கு எடுத்துட்டு போயிடுவேன். பொங்கல் வைக்க ஏலக்காய் பவுடர் இது இருக்கு. பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் அரிசி இப்பதான் கழுவி போட்டிருக்கேன் பாருங்க. இப்பதான் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். இது கொதி வந்து அதுக்கப்புறம் சட்டி ஹீட் ஆகிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் டைம் ஆகும். குக் ஆயிடுச்சு, ஹீட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். அதுக்காக நான் சட்டியில் போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் நம்ம சட்டியில் செய்யும் போது ரொம்ப நல்லது. அதுக்காக தான் நான் சட்டியை யூஸ் பண்ணுறேன். ஓகே, இதை வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நான் போயிட்டு வெள்ளம்லாம் நசுக்கி எடுத்துட்டு வரணும். ஃபர்ஸ்டே செஞ்சு வச்சிருக்கலாம். இது கொஞ்சம் லேட்டாகும். அதுக்குள்ளே போய் நம்ம வெள்ளம் நசுக்கிடலான்ட்டு வாங்கி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். போய் இடிச்சு எடுத்துட்டு வரேன். எப்பவுமே சக்கரை பொங்கல் செஞ்சா பாப்பா வீட்டில் இருப்பா. பாப்பா தான் எனக்கு வந்து வெள்ளம்லாம் இடிச்சு தருவா. இந்த வாட்டி பாப்பா வீட்டில் இல்லை. நான் தான் போய் இடிக்கணும். இல்லைன்னா அம்மா கிட்ட சொல்லி கல்லை கொடுத்தேன்னா அம்மா நசுக்கி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சை மட்டும் ஒரு சைடு நம்ம வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ போய் அம்மா கிட்ட கொடுத்துட்டு வெள்ளம் அடிச்சிட்டோம். அம்மா, வெள்ளம் கொஞ்சம் நசுக்கி தரியா? நசுக்கி தந்துட்டு நீயும் கிளம்பு. கிளம்புறேன் வா வரேன். எழுந்து வா. வரப்போ ஃபோன் பார்த்துன்னுக்கிறியா? வரேன். இந்த பக்கம் வந்து நம்ம முந்திரி திராட்சைய வதக்கி பொங்கல்ன்றதுனால நம்மளுக்கு நெய் கொஞ்சம் செலவாகும். அப்பதான் பொங்கலும் நல்லா இருக்கும். ஆச்சு, ஃபுல்லா போட்டாச்சு. ஆஃப் பண்ணிட்டு இது பொங்கல் நல்லா வெந்துட்டோன்னே நம்ம அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இது நான் சொல்ல வேண்டியது இல்லை. என்னம்மா சொல்றேன் சொல்லுங்க. வெள்ளத்தை ஒடிச்சாச்சு. நான் போய் கிளம்புறேன். இன்னும் ரெடி ஆயிட்டேன். வேறு வெள்ளம் எடுத்துக்கிறேன்.
நான் ரெடி ஆயிட்டேன். ரெடி ஆயிட்டு தானே பொங்கல் வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் ரெடி ஆயிட்டேன். பொங்கலுக்கு வெல்லம் பாகு வடிச்சாச்சு. வெல்லம் தான் நான் பாகு யூஸ் வெல்லம். பண்ணுவேன். சர்க்கரை வெல்லம் யூஸ் பண்ண மாட்டேன். நீங்களும் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பொங்கல் வைக்கிறீங்கன்னா, எப்பவுமே வந்து சர்க்கரை வெல்லம் வந்து வாங்காதீங்க. அதுல உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாவும் இருக்கும். இனிப்பும் கம்மியாவே இருக்கும். ஆ அது வந்து அவ்ளோ டேஸ்ட் குடுக்காது. அதனால எப்போ வாங்குனாலும் பாகு வெல்லம் வாங்கி செய்யுங்க. பொங்கலாம் வந்து நல்லா கலராவும் இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா குடுக்கும். பாகு வெல்லம்ன்றது ரொம்ப நல்லது. நம்மளுக்கும் நல்லது தான். அதனால நீங்க எப்போ வாங்குனாலும் இந்த வெல்லமே வாங்குங்க. அதிரசத்துக்கு மட்டும் தான் பாகு வெல்லம் இல்ல. நம்ம எல்லாத்துக்குமே பாகு வெல்லமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது வரைக்கும் சர்க்கரை வெல்லம் வாங்குனதே இல்ல. எல்லாத்துக்குமே பாகு வெல்லம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இங்க பாருங்க, நான் போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்குங்க பொங்கல் வச்சு. அதுக்குள்ளயே நம்மளுக்கு நல்லா நொறையா வந்துருச்சு. இப்போ இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்ல வந்து பொங்க போகுது. அதுக்கப்புறம் அரிசி நல்லா குக் ஆயிட்ட பிறகு குழஞ்சு வேகும்போது மட்டும் தான் நம்ம வெல்லமும் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே வெல்லம் சேர்த்தோம்னா, சாப்பாடும் பருப்பும் வந்து நீங்க என்னதான் குக் பண்ணாலும் உங்களுக்கு குழஞ்சு வேகாது. நம்ம வெந்த பிறகு தான் வெல்லம் ஆட் பண்ணணும். இது வந்து எல்லாருக்கும் நெறைய பேருக்கு தெரியும். நான் தெரியாதவங்களுக்கு மட்டும் தான் சொல்றேன் இது. சில பேருக்கு பொங்கல் வைக்க தெரியாது. அதுக்காக சொல்றேன். 2 டேஸ்க்கு முன்னாடி கூட என் பொண்ணு வந்து ஃபோன் பண்ணி கேட்டா, இந்த மாரி "அம்மா பொங்கல் வைக்கணும். எப்படிம்மா செய்யணுன்ட்டு?" நான் சொல்லிக் குடுத்தேன். ஆனா சொல்லிக் குடுத்தேன். வாயில ஃபோன்ல தான் சொன்னேன். ஆனா பாப்பாவும் செஞ்சு சூப்பரா இருக்குன்னு அவங்க வீட்ல எல்லாருமே பாப்பாவ பாராட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு நல்லா செஞ்சிருக்கா. பாப்பாக்கும் பொங்கல்லாம் வைக்க தெரியாது. இங்க இருக்கும்போது அவ எதுவுமே பொங்கல்லாம் செஞ்சதில்ல. செஞ்சிருக்கா, சமைச்சிருக்கா. நீங்க பார்த்துருப்பீங்க. குக்கிங்லாம் பண்ணியிருக்கா. ஆனா பொங்கல்லாம் வச்சது கிடையாது. பொங்கல், வடை அதெல்லாம் சுட்டதே கிடையாது. இப்ப எல்லாமே சமைக்கிறான்னும்போது எங்களுக்கே சந்தோஷமா இருக்கு. என் குழந்தை எல்லா வேலையும் செய்றாளா அப்படின்ட்டு. இங்க பாருங்க, பொங்கல் வந்து நல்லா தெரியுதுங்களா? நல்லா குழஞ்சிடுச்சு. நான் இன்னும் கேட்டா வந்து ரொம்ப சிம்ல தான் தீய வச்சிருக்கேன். இன்னும் கூட நல்லா கொஞ்சம் குழையட்டும். அதனால தீய வந்து நான் கம்மியாவே வச்சிருக்கேன். குழஞ்சிட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஏலக்காய் பொடியே போட போறேன். என்ன செய்யற? ஆண்டியா கிளம்பிட்டியா? நான் இந்த பவுடர் வச்சேன்னா ரெடி. நான் ரெடி ஆயிட்டேன். என் காலுக்கு என்ன மருந்து போட்டேன்? அது ஒரு இலமை. அது பேர் எனக்கு ஞாபகம் வரல. போடுறீங்களா? ஓ அதெல்லாம் இல்ல. ஆ, அது பேரு நானு இன்னொரு வாட்டி புரியல. உங்களுக்கு சொல்றேன். ம். அது சுகர் வந்து சீழ் வச்சா கூட சரி. கால் புண்ணாயிட்டா அந்த இலைய அரைச்சி நம்ம சும்மா அரை மட்டும் அத மேல தடவுனா அப்படியே காய்ஞ்சிடும். நீ போட்டிருக்கியா? அப்போ ஆமா. நெறைய பேருக்கு செஞ்சிருக்கேன். ம். செய்யாத எதுவுமே வந்து நான் அவசரப்பட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். அவசரப்பட்டு நான் யாருக்கும் சொல்ல இத்தனை மாட்டேன். நாள் போடல ஃப்ரெண்ட்ஸ். மருந்து வாங்கி போடல. அது ஒரு வாரம் ஆச்சு. ஜாஸ்தி ஆயிடுச்சேன்ட்டு இன்னைக்கு அம்மா போட்டு அந்த விட்டாங்க. கால் வீங்கி சுத்தி ரெட் ஆயி போச்சு அதுக்கு. ஆமா. அப்படியே வெடிக்கிற மாரி. இப்ப அது பாருங்க அந்த மருந்த போட்டிருக்கிறேன். எப்பவுமே நான் டெஸ்ட் பண்ணிட்டு தான் அப்புறம் மக்களுக்கெல்லாம் சொல்லணும். ஏன்னா வீணாலாம் பேசி அவங்க செஞ்சு பழிக்கலைன்னா நாளைக்கு கெட்ட பேர் வரக்கூடாதும்மா. நான் எல்லாம் அனுபவிச்சுட்டு தான் சொல்லுவேன். நெறைய மருத்துவம்லாம் ஆரம்பிக்கிறேன். இருங்க. எங்க அம்மா இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க எல்லாரும். தலை வரல பவுடர் அடிக்ஷன் சரி, நீ மேக்கப் பண்ணிக்கிட்டு பண்ணிட்டு பண்றாரு. மேக்கப் என்ன, அவங்க பவுடர் அடிப்பாங்க, பொட்டு வைப்பாங்க, அவ்வளவுதான். வேற என்ன மேக்கப் இருக்கு? ஒண்ணும் இல்லை, இயற்கை. அவ்வளவுதான். அவ்வளவுதான். சின்ன போதுல இருந்தே ஒரே மேதுதான். பவுடர் அடிச்சு ஒரு பொட்டு அவ்வளவுதான். அவரு வந்துட்டு இருக்கிறாரு. ஓகே இந்த பவுடர் அடிச்சு நம்மளோட முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. வந்து பாக்குறியா எப்படி இருக்குன்னு? கரண்ட் வந்துச்சு, இருந்தாலும் லைட் ஃபேன். ஓகே சட்டியில வச்ச பொங்கல். ஆமா கொஞ்ச நேரம் வேகட்டும். நீ இதை நிறுத்திட்டு கூட மூடி வை. அதுலயே கொதிக்கும். அது ஒண்ணுமே வைக்கல. அது பாரு, கம்மியில தான் வச்சு அதை மூடி விடு.
அது அப்படியே குமுங்குது. ஃபுல் சிம்ல இருக்கு. இதுக்கு மேல ஆஃப் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சரி 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 அதுவே இதுவாயிடும். தண்ணி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனோடனே ஏலக்காய் பொடியும் வெல்லம் போட்டு சரி நான் முந்திரி போட்டு திராட்சை வச்சுமா போட்டா நல்லா குழஞ்சிடுச்சு. பொங்கல் மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா வெல்லம் சேர்த்துப்போம். செம சூப்பரா நம்மளோட சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அது கலரே பாருங்க. நல்லா ரெடி ஆயிடுச்சு. முந்திரி திராட்சைலாம் நெய்யோட வறுத்து வச்சிருக்கேன். மொத்தத்தையும் ஊற்றிக்கலாம். பாருங்க. நல்லா கலரணும். இல்லைன்னா நெய் தனியா இருக்கும். ஃபுல்லா உள்ளலாம் நெய் நல்லா சேரணும். எனக்கு கொஞ்ச நேரம் மேலே கை கலர முடியாது ஃப்ரெண்ட்ஸ். மாமா இருந்தாங்கன்னா கொஞ்சம் கலர விட்டுருப்பேன். முடிய மாட்டேங்குது நம்மளுக்கு. இந்த ஷோல்ட்ரு வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். சரியா ஏதாவது வேலை செஞ்சால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாருங்க கலர் கூட முடியல என்னால். கிளம்பிட்டீங்களா? கரண்டி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டா போய் கடைக்கு போயிட்டு அப்படியே ஒண்ணா தங்கச்சி பாதி என்னது ஒண்ணா போதும் போதும் சாய்க்காத. கம்மியாக எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். அங்க கொஞ்சம் தான் இருக்கு. அது அவ்வளோ பிடிக்குது. அது பார்க்கதான் சின்னதா இருக்கு. அவ்வளோ பிடிக்குது. கிளம்பிட்டோம் கோவிலுக்கு. மேக்ஸ் வீடு பார்த்துக்கோ. என்ன நம்ம போயிட்டு வரேன். பாய். அவனுக்கு மூஞ்சே மாறிடுச்சு. வேற எங்கேயும் ஊருக்கு போறதுன்னு நினைச்சுன்னுக்குறான். கவர்ல அப்படியே தான் எப்பவுமே அப்படியே தான் கொடுப்போம் இல்லப்பா. வாடி மட்டு அங்க பாருங்க. வாடி மட்டு அம்மா ஊருக்கு போலடா, கோயிலுக்கு தான் போறேன். டாடி ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. வா. அவனுக்கு பயம். வா எடுமா. எடுங்க. எடுத்துறீங்களா? பாய் மேக்ஸ். பைக்ல போறோம். ஆட்டோல ஏறி உட்கார்றாங்க. என்னம்மா பைக்ல போலானா ஆட்டோல ஏறி உட்காந்துட்டியா? ஸ்டார்ட் கரோ. ஸ்டார்ட் ஆகுமா? ரெடி ஆயிட்டீங்களா? கிளைமேட் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வர வரைக்கும் மழை பெய்ய வந்தா ஓகே. வா வா. கோயிலில் எவ்வளோ பேர் பொங்கல் வச்சுருக்காங்க. அதை மாதிரி கோயிலுக்கு போகலாம். எடுங்க. காலைல ஏறி ஆட்டோல இருந்து பெஜாரா இருக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. வாங்க. கோவில் வந்தாச்சு. தூரல் வருதுப்பா. பாத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் தூக்கிட்டு ரொம்ப வருஷமா கட்டுறாங்க போல. அச்சனை மட்டும் வாங்கலாங்க. ஜாலியா இருந்துச்சு. அவ்வளோ இல்லையே. அவ்வளோ இல்லை. பையன் அந்த பசும் அதுலயே போட்டுருங்க. ரொம்ப கூட்டமே இல்ல. நான் நினைச்சதெல்லாம் வேற. போன வருஷம் எல்லாம் வேற பயங்கரம். இந்த வருஷம் இதெல்லாம்
orang betul orang betul. உங்கள்ல பெரிய பால் வீட்டில் ரெஸ்ட் அடிக்கலாம் கொஞ்சம். ஆ கொடுத்துட்டேன். தெரியுங்களா? இல்லப்பா குடிச்சிட்டு வரேன். நான் விசேஷமா இல்லையா கோயில்ல? ஆடி மாசப்பா. நல்லா இருந்தது. கொஞ்சம் தான் வச்சது இல்லையா? வீட்டுல கொஞ்சம் என்ன நிறைய இல்ல? எல்லாம் காலி எல்லாம் காலி ஆயிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு. சும்மா ஆளுக்கு ஒரு வாய் சும்மா அவ்வளோதான் போட்டுட்டு கூட உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கேன். கண்ணாத உட்காந்து போலாமா? ஏன் வரமாட்டாளா? முடிஞ்சிச்சு. நல்லா அழகா அன்பா சாமிய பார்த்து முடிஞ்சிச்சு. பொங்கல் காலையா வரும்போது அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை வந்த பொங்கல் அதுதான் நல்லா இருந்துச்சு. ஆமா ஆமா அம்மாவை கேளுங்க. நம்ம எடுத்துட்டு அந்த பொங்கல் கொஞ்சம் கூட மீறல. ஃபுல்லா வாஷ் அவுட். எல்லாருமே சூப்பரா இருக்கு நம்ம பொங்கல்னு சொல்லுவோம். நம்ம ஆமா ஆமா நீ எப்பவுமே பொங்கல்ல பெஸ்ட். எல்லாரும் தான் அதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். பை 1500 ரூபா எடுக்கோ 1500 ரூபா. வாயும் கையும் சும்மா இருக்குது. அவர் பொங்கல் சாப்பிடுவே. பொங்கல் பொங்கல் பொங்கல்ன்றேன். ஒரு கை கூட சும்மா வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து சாமியும் பூஜை பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பஞ்சகாவியம் விளக்கு ஏத்தி வச்சிருக்கேன். இங்க நம்ம சாமிக்கு கொஞ்சம் சக்கரை பொங்கல் வச்சுட்டு போனோம். அது இப்ப நெய்வேத்தியம் பண்ணியாச்சு. நம்ம இந்த சாமி கேட்கல எல்லாருக்கும் வச்சுட்டு இருக்கிற. ஆமா எல்லாருக்கும் வச்சாச்சு. அது எட்டாவது பார்த்து. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதான் வீட்டுக்கு வந்தோடனே எவ்வளோ வேலை பாருங்க. அந்த குக்கிங்க வீட்டில் இருக்கு நம்ம குட்டி பசங்க அது சமையல் ஆகிட்டு இருக்கு. செஞ்சுட்டு இப்போ நைட்டுக்கு டிஃபன் எதனா பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். மாவு அரைச்சி வச்சிருக்கேன். மாவு
அதுதான் பாக்ஸில் மாற்றிட்டு வச்சிடணும். இதை பாருங்க, மாவு அரைச்சி வச்சுருக்கேன் புரியுதுங்களா? அதை பாக்ஸில் மாற்றிடணும், இல்லைன்னா புளிச்சிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய். பாய் சொல்லிடுமா. பாய். பாய் பாய் பாய்.